வணக்கம். இந்த வாரம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் கிட்டத்தட்ட ஜனவரி ஃபியூச்சர்ஸ் 772 புள்ளிகள் இறங்கின. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் இரவு 9:05 ஜனவரி 23, 2026. போன வாரம் வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கிலிருந்து கிட்டத்தட்ட இன்றைய க்ளோசிங் வரையும் பார்த்திங்கன்னா இது அப்ராக்சிமேட் க்ளோசிங்கு 25,079.80 அஃபிஷியல் க்ளோசிங்கு. கிட்டத்தட்ட 772 புள்ளிகள் இறங்கின. எதனால் காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல் பாயிண்ட் 772 புள்ளிகள் நிஃப்டி ஜனவரி ஃபியூச்சர்ஸ் இறங்கியது. இது ஒன்று. முதலீட்டாளர்கள் 16 லட்சம் கோடி பணத்தை இழந்தார்கள் இந்த வாரம் மட்டுமே. அப்புறம் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட இந்த மாதம் மட்டும் 36,500 கோடி அளவுக்கு பங்குகளை விற்றிருக்கிறார்கள். அப்புறம் இந்த 3 மாதம் ரிசல்ட் வரல Q3 FY26 கார்ப்பரேட் எர்னிங்ஸு அது ஒரு கலவையாக ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, சிறப்பாக இல்லை. அது ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வீக்கனிங் இந்தியன் ரூபி கிட்டத்தட்ட 92 ரூபா அளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் குளோபல் அன்சர்டனிட்டிஸ் அண்டு ட்ரேட் ரிலேட்டட் ஃபியர்ஸ் எதனாலன்னா கிரீன்லேண்டு அந்த பிரச்சனைனால ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் செய்த காரியங்கள், அதனால் நிறைய உலக அளவில் வர்த்தக போரை உண்டாக்கியது. அது ஒன்று. அப்புறம் வர்ற February 1 யூனியன் பட்ஜெட் இருக்குது 2026. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடர்ஸ்க்கு பயம் என்னென்னா, சரி ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவோம், இருக்கிற லாபத்தை பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு பயம். அப்புறம் அதானி குரூப் ஸ்டாக்ஸ் இறங்கினது, அது ஒரு பெரிய காரணம். இதெல்லாம் காரணங்களாக சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம சார்ட் வைஸு பார்ப்போம். இப்படின்னா இது கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கு. இங்கிருந்து லாஸ்ட் வீக் செட்டப்படி என்னென்னா, இறங்கி இருந்தால் 25,515 என்ற அளவில் விழுந்து இது ஏறி இருக்கணும். ஆனால் இது என்னென்னா 25,515 உடைச்சது. அங்கேருந்து தான் இது மேலும் மேலும் செல்லிங் இருந்துச்சு. அப்புறம் வீக்லி மினி சப்போர்ட் நம்பர் 2 அதையும் உடைச்சது. இது உடைச்சதுனால இது என்ன டார்கெட்னா, வீக்லி சப்போர்ட் நம்பர் 2 24,982. அதையும் என்ன பண்ணுச்சுன்னா இன்ட்ரா வீக் பேசிஸில் உடைச்சது. அதனால் டெக்னிக்கல் டார்கெட் 24,935. இது எப்படின்னா மந்த்லி மினி சப்போர்ட் நம்பர் 2 தான் டெக்னிக்கல் டார்கெட்டு. இப்போ சரி இது ஏன் ஏறலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காரணங்கள் பல காரணங்கள் இருந்தன. இதை தாண்டி இருந்தால் ஏறி இருக்கும் 25,987. ஏன்னு கேட்டால் கடந்த வார செட்டப்படி மேலே ஏறி இருந்தால் இவ்வளோ தான் ஏறணும், 25,987. அப்புறம் அங்கேருந்து இறங்கியிருக்கணும். ஆனால் இதை ஏறுவதற்கான முயற்சியே இல்லை. அதாவது கடந்த வாரம் க்ளோசிங் 25,751. அதவே கடக்க முடியவில்லை காளைகள்னால். அப்போ இதை தாண்டி இருந்தால் தான் ஏற்றம் இருந்திருக்கும். இது வரைனா 26,223 வரை இருந்திருக்கும். ஆனால் இது ஏற்றமே இல்லாமல் இந்த சப்போர்ட்டை உடைத்ததனால் வீக்லி மினி சப்போர்ட் அதை உடைத்தவுடன் செல்லிங் ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் காரணங்கள். இந்த நிலை நீடிக்குமா என்பதை பற்றி திங்கட்கிழமை இரவு அல்லது செவ்வாய்க்கிழமை காலையில், திங்கட்கிழமை சந்தைகள் விடுமுறை, திங்கள் இரவு அல்லது செவ்வாய்க்காலை வீடியோ வெளியிடுகிறோம். மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல்லைக்கானை அழுத்துங்கள். பெல்லைக்கானை அழுத்துவது மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும். இதுதான் எங்கள் தமிழ் பங்குச்சந்தை நிலவரம் அஃபிஷியல் ஹேண்டில் ஐடி, அதாவது youtube.com/tamilstock1. இப்போ இதில் நீங்கள் லைவ்ங்கிறத ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இந்த லைவ் இதில் போய் அடிக்கடி பாருங்கள். அதாவது சந்தைகளில் ஏற்றம் இறக்கும் இருக்கும்போது நாங்கள் அடிக்கடி லைவ் வீடியோக்கள் வெளியிடுகிறோம்.
அப்புறம் வந்து எங்களது யூடியூப் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் உங்களது நண்பரிடம் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.